வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்ன் கிரெடிபிலி சேனல். இந்த சேனலில் என்னெல்லாம் வேஸ் நம்ம கிரெடிபிளாக ஏர்ன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம், போத் பேசிவ்லி அண்ட் ஆக்டிவ்லி. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க ஆல்மோஸ்ட் 98% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால இந்த சேனல் நிறைய பேருக்கு இன்னும் ரீச் ஆகும். இந்த சேனலோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு ஷிபா இனு காயின் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஷிபா இனு காயின் பற்றி அதோட அப்டேட்ஸ் பேசிட்டு இருக்கோம். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அங்கே ஆரம்பித்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் November 4th நம்ம ஷிபா இனு காயின் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்மே பண்ணி ஷிபா இனு காயின் பியூர் டெக்னிக்கல் வைஸாக மேலே ஏறினா எந்த ரேஞ்சுக்கு போகும், கீழே இறங்குனா எந்த ரேஞ்சில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த November 4th ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 monthsல ஷிபா இனு காயின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா, எந்த ஒரு கிரிப்டோவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், 3 விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதோட ப்ரைஸை. ஃபர்ஸ்ட் அதோட ஃபண்டமெண்டல், செகண்ட் டெக்னிக்கல், அப்புறம் தேர்ட் அசோசியேட்டட் நியூஸ். ஸோ ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ இந்த கிரிப்டோ காயின்ஸ் ரொம்ப அன்சர்டனான ஒரு மார்க்கெட். அண்ட் அதுவும் குறிப்பாக ஷிபா இனு பார்த்தீங்கன்னா ஒரு மீம் காயின்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டல் இந்த காயின்ஸ்க்கு இருக்காது. ஸோ ஃபண்டமெண்டலை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு டெக்னிக்கல் அண்ட் நியூஸ் இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் ஷிபா இனு காயினுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த சார்ட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஹாஃப்ல இந்த 2 months கேப்பில் ஷிபா இனு காயினுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஷிபா இனு கம்யூனிட்டி என்னென்ன மாதிரிலாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஷிபா இனு காயின் இவ்வளோ அப்டேட்ஸ் இருந்தும் எதனால ரைஸ் ஆக மாட்டேங்குது, திருப்பி பம்ப் ஆகுமான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஏர்ன் கிரெடிபிலி எந்த ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் இல்லை. நீங்கள் எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் நல்லா பார்த்த அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற எல்லா அமௌண்ட்டுமே ஜீரோ ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு அன்சர்டினிட்டி உள்ள மார்க்கெட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஷிபா இனு காயினுக்கு. இப்போ ட்ரேட் வியூ வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே நீங்கள் ஷிபா இனுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஷிபா இனுவோட சார்ட் வரும். இது வெர்சஸ் யூஎஸ்டிடி. இந்த சார்ட் நான் டே ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பிங்க் ஹைலைட் இருக்குது, இங்கே ஒரு பிங்க் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம November 4th இதை ப்ரெடிக்ட் பண்ணோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்போ பண்ணோம். அண்ட் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் எதனால இங்கே லைன்ஸ் வரைகிறேன், எதனால இங்கே பாக்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு. இந்த 2 months டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். யூடியூப்ல நம்ம சேனல் சர்ச் பண்ணி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா November 4th இந்த வீடியோ ப்ரீமியர் ஆயிருக்கு. இந்த வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த காயின். இந்த பாக்ஸை ஒருவேளை கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த காயின் கண்டிப்பாக இது ஆல் டைம் ஹை இந்த ரெட் லைன் கிட்ட ஒரு ஃப்ளிக்கர் அடிக்கலாம். ஃப்ளிக்கர் இன் த சென்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம். இன்கேஸ் இந்த ஆல் டைம் ஹையும் நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இங்கே ஒரு ப்ரைஸில் இந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளிக்கர் அடிக்கலாம். இன்கேஸ் இங்கேயும் உங்களுக்கு டவுன்ஃபால் கொடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸ்க்கு வந்துடும். ஆனால் இந்த காயின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் பவுண்டில் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இது கீழே போகிறது கஷ்டம்னு கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் ட்ரேட் பண்ண ப்ரைஸ்க்கு இது வரது கஷ்டம் இந்த காயின். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பவுண்டுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஸோ இந்த ப்ரைஸ் பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த காயின் கீழே பிரேக் அவுட் கொடுத்து இந்த பாக்ஸில் கீழே பிரேக் அவுட் கொடுத்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ப்ளஸ் இந்த பிளாக் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நான் November 4th நம்ம சேனலில் வரைஞ்சிருக்கோம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளாக் கலர் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த விக் வந்திருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 0.0000 இதில் தான் மிஸ் ஆகிருக்கு. பட் ஆனாலும் கரெக்டாக இந்த விக்கு இந்த பிளாக் லைன் கிட்ட வந்த அப்புறம் ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு அது இல்லை. பேசிக்காக டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கணுன்னா எந்த சார்ட் வேணாலும் நம்ம எந்த ஒரு நியூஸ் எதுவுமே இல்லாமல்
நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எதனால இங்கே லைன் வந்துச்சு, எதனால இந்த லைன் வந்துச்சு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருப்பேன். இது வந்து நவம்பர் 4th அப்லோட் பண்ண வீடியோ. இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி வந்து நம்ம டெக்னிக்கலாக ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பேசியிருப்பேன், ஷிபா இனு காயினை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்க கீரை வந்து பாக்ஸ்ல பிரேக் அவுட் ஆகி இங்க சார்ட் கீரை வந்துருச்சு. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மெயினா வந்து டெக்னிக்கலா வந்து இந்த பிரைஸ் பவுண்ட்ல வந்து கீரை பிரேக் ஆகிறதுக்கும் மேல பிரேக் ஆகணும் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வேணும். இதுதான் வந்து டெக்னிக்கல் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து கீரை பிரேக் அவுட்டுக்கோ இல்லை மேலே பிரேக் அவுட்டுக்கோ ஒரு நியூஸ் வேணும். கரெக்டாக நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா யூஎஸோட இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்த அப்புறமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி கிரிப்டோவும் சரி பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங் நியூஸ்னால பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லாவே கம்மியாகி டெக்னிக்கலாக வந்து இங்கே வந்து ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த டவுன்ஃபாலில் வந்து எந்த ஒரு ஷிபா இனு அப்டேட்ஸ் இல்லை, எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நிறையவே வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு இந்த 2 months கேப்பில். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின் டவுன்ஃபால்னால இந்த காயின் வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகி பம்ப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த காயின் வந்து இந்த பாக்ஸ் ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகும். நான் இந்த பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்து கூட ஒரு 2 monthsக்கு. ஸோ இந்த பாக்ஸ் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும். இஃப் இன் கேஸ் இந்த பாக்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் கிட்ட வந்து ஃப்ளிக்கர் ஆகும். அகைன் இந்த ரெட் கலர் லைன்லேயும் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஷிபா இனு காயின். இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிவைவ் ஆகிட்டு இருக்கு, ரிட்டர்ன் எடுத்துன்னு இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லா பாசிட்டிவ் நியூஸ் வச்சு பார்த்தா இந்த காயின் வந்து பம்ப் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலாக அகைன் இந்த பாக்ஸை வந்து பிரேக் அவுட் கீரை கொடுக்கறது கஷ்டம். இன்கேஸ் கீரையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பாக்ஸை வந்து கீரை உடைக்கும். ஆனால் இதுக்கு மேலே உடைக்க தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது இப்போ வர நியூஸ்லாம் பார்த்தா. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன தோணுதுன்னா பார்க்கும்போது இந்த பாக்ஸ் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கரெக்டாக இந்த ரெட் கலர் இந்த பிங்க் கலர் லைன் கிட்ட வரும். ப்ரைஸு வந்து இங்கே ஒரு ஃப்ளிக்கர் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2 monthsல என்னென்னலாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு ஷிபா இனு காயின்ல கிரிப்டோ மார்க்கெட்ல, ப்ளஸ் ஃபியூச்சர்ல என்னென்ன அப்டேட்ஸ் நடக்க போகுது, ஸோ தட் வந்து நம்ம இந்த பாக்ஸ்ல வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, எதனாலன்னு சொல்லிட்டு நியூஸ் பேஸ்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட் நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா குட் நியூஸ் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஸோ பேட் நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட், யூஎஸ்ல வந்த இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் அந்த நவம்பர் மந்த் அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டுன்னு இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிராஷ் ஆச்சு. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லயும் அந்த இம்பாக்ட் வந்து இருந்துச்சு, இன்னும் இருக்கு, கம்ப்ளீட்டாக வந்து போகல. குளோபலாகவே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேட் நியூஸ். செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல மட்டுமே ஷிபா இனு காயின் வந்து அரௌண்ட் 30% வந்து ஃபால் ஆகியிருக்கு. அதோட மெயின் ரீசன் என்னன்னா 3 கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பூம் ஆகியிருக்கு நவம்பர் மந்த்ல. எதுக்குன்னா நவம்பர் மந்த்ல வந்து இந்த மெட்டாவர்ஸ் பேஸ்ட் கிரிப்டோஸ் வந்து நிறையவே வந்து ட்ரெண்ட் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 கிரிப்டோ, ஒன்று வந்து சாண்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவலாஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மனா. இந்த 3 கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூம் கொடுத்துச்சு. ஸோ இந்த 3 காயின் வந்து நல்லாவே ட்ரெண்ட் ஆனதால நவம்பர் மந்த் ஷிபா இனுவோட ஃபோக்கஸ் வந்து குளோபலி வந்து கம்மி ஆயிடுச்சு. அதனால வந்து நிறைய ஆர்டிக்கலும் வந்துச்சு அது ரிலேட்டடாக. இந்த மாதிரி 3 கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ஷிபா இனு காயினை வந்து க்ரஷ் பண்ணிச்சு நவம்பர் மந்த்ல சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வந்து நிறைய ஆர்டிகல்ஸும் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் நியூஸ் பார்க்கலாம். இந்த பாக்ஸை அப்பரில் வந்து பிரேக் அவுட் ஆகுறதுக்கு எதனால நிறைய வாய்ப்பு இருக்குது, என்னென்ன நியூஸ்னால வந்து இது கண்டிப்பாக அப்பரில் பிரேக் அவுட் ஆகும்னு நம்ம சொல்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு காயினாக இருக்கட்டும் ஒரு புது எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு ஹைக் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயினாக நிறையவே பேர்ன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை கம்மியாகும், அதனால கண்டிப்பாக ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷிபா இனு காயின் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு இந்த 2 monthsலேயே குளோபலாக. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது இன்னும் கம்மிங் மந்த்ஸில். ஸோ என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த ஷிபா இனு காயின் வந்து லிஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து கிராக்கன் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிராக்கன் வந்து என்னன்னா யூஎஸ்ல டாப் 10 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் கிராக்கனும் ஒன்று. அண்ட் இது எப்போ லிஸ்ட் ஆயிருக்குன்னா November 30 வந்து கிராக்கன்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட் ஆன அப்புறம் யூஎஸ்ல இது வந்து ஒரு டாப்பான எக்ஸ்சேஞ்ச். அதனால பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயின் வந்து அரௌண்ட் 30% வந்து ஹைக் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இம்பேக்ட். ஒரு காயின் வந்து ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில், அதுவும் ஒரு பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா என்னதான் ஒரு பேட் நியூஸ் இருந்தாலும் ஒரு ஸ்பைக் கொடுக்கும். அதுதான் வந்து இந்த 30% ஸ்பைக். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான யூசர் இதுதான் இருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனால் அகைன் ஒரு குட் நியூஸ் தான். பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைக் நீங்கள் குளோபலாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் பார்த்தீங்கன்னா காயின்ஜார்னு சொல்லிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஷீபா இனு காயின் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து யூசர்ஸ் வந்து ஷீபா இனு காயின் யூஸ் பண்ணி பேமெண்ட்டும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனோகாயின். யூனோகாயின் வந்து இந்தியாவில் வந்து ஒரு டாப் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இவங்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.49 மில்லியன் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க யூனோகாயினில். யூனோகாயின்லேயும் பார்த்தீங்கன்னா ஷீபா இனு லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிட் டு மீன் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஸ்பானிஷ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். இந்த பிட் டு மீன்ல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயின் லிஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிட்பே. பிட்பே என்னன்னா குளோபலாக வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ணுற ஒரு பேமெண்ட் சர்வீசஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம எப்படி ரூபே, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் சொல்கிறோம் இல்லைங்க, அதே மாதிரி இவங்க வந்து பிட்காயின் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இடத்துல வந்து பேமெண்ட் சர்வீசஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பிட்பே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயினை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பேமெண்ட் இதுவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக வந்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஷிபா ஆர்மியோட ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்னால வந்து நாங்கள் ஷீபா காயினை வந்து ஒரு பேமெண்ட் சர்வீசஸை வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல நியூஸ் ஷீபா காயினுக்கு. ஏன்னா பேமெண்ட் சர்வீசஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ண இந்த காயினை வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நியூவேக் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் சர்வீசஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு லார்ஜஸ்ட் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சர்வீஸ் இவங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷீபா இனு காயினை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஎம்சி. ஏஎம்சி வந்து அமெரிக்கன் என்டர்டெயின்மெண்ட் ஹோல்டிங்ஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் அமெரிக்காவில். இவங்க வந்து ஏஎம்சி தேட்டர்ஸ் வந்து ஷீபா இனு காயினை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ஒரு பேமெண்ட் ஆப்ஷன். இவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஏஎம்சி வந்து பிட்பேயை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பிட்பே வந்து ஷீபா இனு காயினை வந்து ஒன் ஆஃப் த பேமெண்ட் காயினாக அக்செப்ட் பண்ணதால ஆட்டோமேட்டிக்லி ஏஎம்சி தேட்டர்ஸ் இதுக்கு வந்து அலைன் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ். ஷிபா இனு காயின் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 monthsல நடந்தது. நிறையவே வந்து ஒரு 3 weeks ஒன்ஸ் இல்லைனா 1 week ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் குளோபலாக ஷிபா இனு காயின் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்க 2022ல். ஸோ கண்டிப்பாக வந்து ஷிபா இனு காயின் வந்து பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் இத்தனை லிஸ்டிங்ஸ் நடந்திருக்கு. அகைன் ஜான் மந்த்ல எந்த லிஸ்டிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஒரு ஃபேமஸான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இந்த பிட்ஸ்டாம்ப் வந்து பேஸ்ட் ஆன் லண்டன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயின் வந்து 2022ல் வந்து லிஸ்ட் ஆன் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க டிசம்பர்லேயே லிஸ்ட் ஆன் பண்ணியிருக்கணும். டியூ டு சம் டெக்னிக்கல் இதனால வந்து அவங்களால பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஏர்லி 2022ல் ஷிபா இனு காயினை வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது ரிலேட்டடாக வந்து ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஜான் மந்த்ல ஆல்மோஸ்ட் இந்த பிட் ஸ்டாம்பில் ஷிபா இனு காயின் வந்து லிஸ்ட் டவுன் ஆகுறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் லிஸ்ட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்பைக் இருக்கும். ஏன்னா யூரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டாம்ப் வந்து ஒரு வெல் நோன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து ஷிபா இனு காயினோட பேர்னிங் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு கிரிப்டோ காயினை நம்ம பேர்ன் பண்ணால் அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேர்ன் பண்ண என்ன ஆகும்னா அதோட சப்ளை கம்மி ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ப்ரைஸில் வந்து ஒரு ஹைக் இருக்கும். எந்த அளவுக்கு பேர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 1.14 பில்லியன் காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து லீட் பண்ணது யாருன்னா ஸ்டீவன் கூப்பர்னு சொல்லிட்டு, அவர் வந்து பிக்கர் என்டர்டெயின்மெண்ட்டோட சிஇஓ. இவர் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பார்ட்டியில் அரௌண்ட் 1.14 பில்லியன் காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. இதோட நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $9,000 கிட்ட பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸ்டீவன் கூப்பர் பார்த்தீங்கன்னா 2022லேயே வந்து நீங்கள் நிறையவே காயின்ஸ் பேர்ன் பண்ணுறதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்வீட்டும் போட்டிருக்காரு.
இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஷிபா இனு காயினை வந்து சேம் டைமில் நாங்கள் பேர்ன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 months அரௌண்ட் 4 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த ஷிபா இனு காயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேமெண்ட் சர்வீசஸில் வந்து ஷிபா இனு காயின் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரௌண்ட் 1.14 பில்லியன் காயின்ஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ காயின் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குள்ளான பாசிட்டிவ். ஆனாலும் ஏன் அது இன்க்ரீஸ் ஆகலாம் வந்து கம்ப்ளீட் எமோஷன் இதுதான். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட் வந்து இருக்கு மார்க்கெட்ல. போத் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லயும் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கு. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதனால தான் வந்து என்னதான் நல்ல ஒரு குட் நியூஸ் இருந்தாலும் ட்ரேட் ஆகிற வால்யூம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பிஃபோர் 2 months. நவம்பருக்கு முன்னாடி வால்யூம் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற வால்யூம்ஸ் வந்து என்னதான் குட் நியூஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் வால்யூம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இந்த காயினை வந்து பம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது எதுவுமே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல சொல்லல. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இது மெயினா வந்து ஒரு சார்ட்டை வந்து நீங்க டெக்னிக்கலா அனலைஸ் பண்ண உங்களால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எப்படி வந்து மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து மெயினா இது. பிளஸ் இந்த டெக்னிக்கல் நாலேஜோட எப்படி வந்து நியூஸை அசோசியேட் பண்ணி போது ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த காயினை ஹோல்ட் பண்ணலாமா இல்லைனா செல் பண்ணிடலாமான்னு டிசிஷன் எடுக்க வந்து யூஸ் ஆகும். அகைன் வந்து புதுசா இந்த காயின் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ் பண்ண அப்புறம் ஓகே இந்த காயின் பை பண்ணலாம் இல்லைனா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இந்த பாக்ஸை வந்து கீழே உடைச்சு இது கம்ப்ளீட்டா இந்த ரெட் லைனுக்கு வர அளவுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி, கம்பேரிட்டிவ்லி மேலே போகிற பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம சொல்ல முடியும், எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வேல் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வேல்னா ஒன்றும் இல்லை, ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட காயினை வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷிபா இனு காயின் வந்து வேலோட இன்ஃப்ளூயன்ஸ்னால எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஷிபா இனு காயின் பற்றினா உங்களோட தாட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து கீழே போகுமா இல்லைன்னா வந்து மேலே போக வந்து சான்சஸ் அதிகமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. பட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி நியூ இயர்.